ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஹெடையை காமிக்கிறாங்க. அவளுக்கு கண்ணு தெரியாது போல். அவள் அப்படியே அங்கே நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பையன் அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு வேணுனே விழுக வைக்கிறதுக்காக அங்கே சேட்டை பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் விழுகிறதுக்கு முன்னாடி அவளோட ஹஸ்பண்ட் வீச்சன் அங்கே வந்து விழான். நம்ம ஹீரோயினை வேகமாக பிடிச்சி அவன் காப்பாற்றிட்டு அந்த குட்டி பையனை பிடிச்சி அங்கே திட்டிகிட்டு இருக்கான். தேவையில்லாமல் எதுக்காக நீ இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கோ, ஒழுங்காக போயிட்டு வீட்டில் இருக்கிறத வழியை பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிரட்டி அனுப்பி விட்றான். பிறகு ஹீரோயின்ட்ட, நீ எதுக்காக இப்படி வெளியே வந்துட்டு இருக்க, நீ இப்படிலாம் வந்துட்டு இங்கே வரவேல வைக்கக்கூடாது, வா, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வீட்டில் வந்துட்டு ஒரு நானி இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து ஸ்ரீஷி. அப்போ அவங்ககிட்ட, நீ எதுக்காக என்னோட ஒய்ஃப் அப்படி வெளியே விட்டு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின், அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் தான் வந்துட்டு அங்கே வெளியே போகணுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி போனேன், அவங்க என் குழந்தையும் என்னையுமே ரொம்ப நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, சரி ஓகே, நீ இப்போ போய் ரெஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஸ்ரீஷீட்டை, இன்றைக்கி நீ தப்பு பண்ணியிருக்க, கண்டிப்பாக நான் உன்னை பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை பிடிச்சி அங்கே பக்கத்தில் அவன் க்ளோஸாக இழுத்துட்டு அவ கூட அங்கே ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுடுறான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் சீட் பண்ணிகிட்டு இருக்கான் போல். பிறகு ஹீரோயின் அங்கே ரூமில் போயிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு அவள் உள்ளே இறங்கும்போது அவள் ஸ்லிப்பாக இறங்கினதில் அவள் தலையில் அங்கே அடிபட்டுறது. உடம்பு முடியாமல் போயிடுச்சோன்னு பார்த்தா அவளுக்கு தலையில் அடிபட்டதில்லை. அவளுக்கு அங்கே போன பார்வை திரும்ப அங்கே தெரிய ஆரம்பித்ததுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவள் வேகமாக நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அங்கே அந்த சிசியோட ரூம்லேருந்து சவுண்டு வரதை பார்த்துட்டு அவங்க உள்ளே போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டை அவளுமே அங்கே தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு உயிரே போயிடுது. அடப்பாவி, இப்படி எனக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சவுண்டை கேட்டதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஹீரோயின் அதுக்குள்ளே வேமா அங்கேருந்து போயிடுறா. அவளால் நம்பவே முடியல. அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறா. ஹீரோயின் அவளை எப்படி ஃபஸ்ட் டைம் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான்னு யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தையோடு இருக்கும்போது அங்கே அவங்க ஹஸ்பண்ட் அந்த நேனியை கூட்டிகிட்டு நீ குழந்தைய பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படுறீல, ஸோ இப்போ இந்த ஸ்ரீஷை உன் குழந்தையும் ஒன்றையுமே நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவன் சொன்னதை கேட்டுட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அவளுமே ரொம்ப நல்லவும் மாதிரி உங்கள் ஃபோட்டோவும் சாரோட ஃபோட்டோவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, ரெண்டு பேருமே பார்க்க பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின், நான் இப்போ வரைக்கும் என் கண்ணால் அந்த ஃபோட்டோவை பார்த்தது கிடையாது, ஆனால் நீ சொல்கிறீன்னா அது கண்டிப்பாக நல்லா தானே இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஹீரோயின் இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே அங்கே கேட்டுட்டு ஹாப்பியாகிட்டு சிரிக்கிறா. பட் அப்போவே இவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு அங்கே தப்பாக ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பாவம் அங்கே முன்னாடி அப்பாவே நின்றுட்டு நான் இவளை வேலைக்கு வச்சுக்கிறேன், இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறா. பட் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ரெண்டு பேருமே அங்கே சேர்ந்து அங்கே ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு என் மனசு எவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் ஃபேஸ் மட்டும் உடஞ்சி போய் இருக்குது. அது எல்லாமே அந்த நேனியோட வேலை தான் போல். ஸோ ஆரம்பத்துலேருந்து அப்போ நீ என்னை சீட் தான் பண்ணிகிட்ருக்கியா, கண்டிப்பாக இதுக்கான உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சிசர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அங்கே கண்ணு தெரியாத மாதிரி ஏவும் அப்படியே அந்த ரூம்குள்ளே அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளோட ஹஸ்பண்டுக்கு அங்கே ரொம்ப பயமாகிருது. அப்போ அந்த நேனி சொல்கிறா, இப்போ எதுக்காக நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க, அவளுக்கு என்ன கண்ணா தெரிய போகுது, பார்த்துட்டு என்ன பண்ணிட போகிறா அப்படின்றத சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோயின், என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றத சொல்லி கேட்டதுமே, நீங்கள் என்னங்க மேடம் வந்துட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு நல்லாவே தெரியுது இப்படி உங்கள் க்ளோஸாக இருக்கிறது. ஸோ அங்கே சிசரை கொண்டு வேமா அப்படி ஊடலை கொண்டு இப்படி நீட்டினதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு, இப்போ என்ன மேடம் நீங்கள் என்னை கொள்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கேட்டதும், நான் ஏன் உன்னை கொல்ல போகிறேன், இந்த என்னோட ட்ரெஸ்ஸில் டேக் மாட்டியிருக்கு பாரு, அதை கட் பண்ணி விடு, எனக்கு கட் பண்ண முடியல, அதனால தான் நான் வந்தேன்னு சொன்னதுமே அவளுக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்படியே பேசிட்டே அங்கே உட்கார வந்ததுமே போய் வேமா கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் வேணும்னே தான் பண்ணிகிட்ருக்கு. அவளுக்கு இருந்தாலுமே மனசுங்க கஷ்டமாயிட்டுருக்கு. நான் என்னோட ஹஸ்பண்ட்டை ஒரு விஷயத்த சொல்லணுமேன்னு சொன்னதுமே உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே இல்லையே மேடம் அப்படின்றத சொன்னதும் அவன் வேமா அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். சரி ஓகே, நீ சொல்லுங்கள், நான் வேணா சொல்லிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அங்கேருந்து நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே அந்த ட்ரெஸ்ஸோட பின் கீழே கிடக்குது. ஸோ அங்கே அவள் மிதிச்சிடுறான். அதனால் அவனுக்கு அங்கே வலி தாங்க முடியலை.
அப்போ அவன் சவுண்டு கொடுத்ததுமே, என்ன ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, என்னோட சவுண்ட் வந்து இந்த ரூமில் கேட்டுச்சா, ஸோ நான் வந்துட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த ட்ரெஸ்ஸோட பின் கீழே கிடக்க போகுது, நீங்கள் வாட்டு பார்த்து போங்க, மிதிச்சிடாதீங்க அப்படின்றத சொல்கிறா. இல்லை நீங்கள் தான் ஸ்லிப்பர் போட்டுட்ருப்பீங்களே, எப்படி தரையில் நடப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவனுக்குமே எதுவுமே பேச முடியலை. ஸோ வந்துட்டு இங்கே ஏதாச்சும் பின் இருந்து உன் காலில் குத்திட்டா என்ன பண்ணுறது, வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை அங்கே கூட்டிகிட்டு போனதுமே இந்த சிசிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. எல்லாத்தையுமே இப்படி வந்து கெடுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயின், உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கு வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து டீஸ் தான் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் தான் என்னோடய லைஃப்பில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டே வந்துட்டுருக்கா. அங்கே அவனுக்கு காலில் வந்துட்டு அங்கே ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, ரத்தம் வேறு பயங்கரமாக வர ஆரம்பிக்குது. அப்போ தான் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்றதை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பையனுக்காக ஃபுட் வாங்குறதுக்காக அங்கே வந்துட்டு போயிருக்கா. ஸோ வந்துட்டு அப்போ அங்கே மழை வேறு நல்லா பெஞ்சிட்ருக்கு. அவள் ஸ்லிப்பாக விழுக போகும்போது அப்போ தான் அந்த வீச்சன் அங்கே வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு, பார்த்து வரமாட்டிங்களா நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படி இந்த மலையில் நனைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டிருக்கான். நானே உங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுமே, என் குழந்தைக்காக சாப்பாடு வாங்க வந்தேன், அப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உங்களை நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்து பிக்கி பேங் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்கிட்ட, நான் வந்து உண்மையிலேயே உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோயின் அவன் குழந்தையோட சேர்த்தே மேரேஜ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ அதெல்லாமே சொல்லிவிட்டு, உண்மையிலே நீங்கள் கிடைச்சது எனக்கு வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அப்படின்றத சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு வேணும்னே அவனோட காலில் வேற வந்து ஏறி நல்லா மிதிச்சு விட்றான், அவனுக்கு நல்லா வலிக்கட்டும்னு சொல்லிட்டு. அவனுக்குமே அங்கே பெயின் அதிகமாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அவனை ஹர்ட் பண்ணுறதை நினச்சி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணு தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணி வந்துட்டுருக்கா. அந்த ஷீசி பார்த்தா ஓனர் மாதிரி அங்கே உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு, நீ எனக்கு இப்போ கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இந்த ஜூஸை குடின்னு சொல்லிட்டு கொடுத்ததும், இல்லை எனக்கு இப்போ ஜூஸ் வேணாம், எனக்கு நீ வந்துட்டு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்றத சொன்னதுமே, இப்போ என்ன நீ ஓவராக எனக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்கன்னு சொன்னதும், நீ சர்வன்ட் தானே, அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்க, போட்டு கொண்டு வான்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கோவம் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே காஃபி கொண்டு வந்து கொடுத்தா, அந்த காஃபி வந்து ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் ஐஸ் போட்டு கொடு அப்படின்றத சொல்கிறா. பட் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதில் சூடாக வந்து தண்ணியை ஊற்றிட்டுருக்கா. இதை தொட்டதுமே அவள் கை சூடாகி வெந்து போகட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பண்ணுறா. பட் ஹீரோயின் அங்கே அந்த காஃபியை வாங்குற மாதிரி வாங்கிட்டு வேணும்னே அவள் கையிலே அங்கே ஸ்லிப்பாக்கி ஊற்றி விட்டுறா. ஸோ அவள் கையே வெந்து போயிடுது. பிறகு நம்ம ஹீரோட்ட போய் அவன் வந்து அங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா. உன்னோட ஒய்ஃபோட வேலையை பார்த்தியா, அவளுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன், அவள் சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அவளுக்கு வந்துட்டு ஏதோ மிஸ்டேக்னால இப்படி ஆகிருக்கும், நீ தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காத அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ வந்துட்டு எப்போ உன்னோட ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிற, எவ்வளோ நாளைக்கு என்ன எப்படியோ வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் இப்போ டைவர்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கிடைக்கும், ஆனால் நான் முழு ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட எங்கள் ஃப்ளட் பண்ணதுமே அவர் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. அப்படின்னா இவ்வளோ நான் தான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பையனோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவங்க பையன்ட்ட அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. அப்போ அங்கே அந்த சிசி அதெல்லாமே பார்த்துட்டு, இவள் பண்ண வேலைக்கு கண்டிப்பாக நான் இவளை பழி வாங்காமல் மட்டும் விட மாட்டேன், இவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஏதோ பிளான் பெருசாக பண்ணிகிட்ருக்கா. பிறகு நெக்ஸ்ட் டே அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த ஆணியை வந்து ரொம்ப அப்படியே கீழே விழுகிற மாதிரி பண்ணிட்டு இவள் வந்து திரும்ப அதை மாட்டி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வச்சாங்க. மேலே வந்து விழுந்த அவள் ஃபேஸில் வந்து கட்டு விழுந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு, இப்போ நான் மார்க்கெட்டுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போகிறேன், நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. பட் அவங்க போகாமல் அங்கேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கா. உன் ஃபேஸில் அடி விழுகிறத நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே அசையாமல் தான் உட்காந்துட்ருக்கா. அந்த டயத்தில் காலிங் மேலே ஏதோ அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டதுமே இவள் அப்படியே இந்த பக்கம் திரும்ப ரிட்டன் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை. இவள் எங்கே போனா அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை அங்கே தூக்கிட்டு வந்துட்டு, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸில் ஒரே அடி அடித்ததுமே அவள் ஃபேஸில் அங்கே கட்டு விழுந்துருது. ஸோ இவள் அலறி அடித்து கத்திட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் தான் அவளை அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ டாக்டர் அங்கே செக் பண்ணிவிட்டு, இந்த தழும்பு வந்துட்டு எப்பயுமே மாறாது, தழும்பு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு சொன்னதுமே அங்கே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அங்கே ஒரு போலீஸுமே கூட கூட்டிகிட்டு வர்றான். ஆக்சுவலாக இவனுமே ஒரு போலீஸ் தான். இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு பார்க்க தெரியும், இவன் வேணுக்குனே தான் வந்துட்டு என்னை அடிச்சிட்டான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே ஓடி போய் இவனை ஹக் பண்ணிவிட்டு, நான் என்ன பண்ணுவேன், இவள் ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னா, இவள் ரிட்டன் வந்தால் என்கிட்ட சவுண்டு கொடுக்கணுமா இல்லையா, நான் வந்து ஏதோ திருடே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அவனுமே இவ மேலே தான் கோவப்படுறான். நீ வெளியே போயிட்டு வந்தேன்னா சவுண்டு கொடுக்க மாட்டியா, இதில் அவளோட தப்பு என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் போயிட்டு, உனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்குமே வந்து அஃபேர் போயிட்டுருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை சும்மா விட்டுருவேனா, இது என்னோட ரிவெஞ்ச் டைம் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே அவன்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறா. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு, நீ வாய மூடிட்டு பேசாமல் இருன்னு அவன் சொல்லிடுறான்.
நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே லாயரை போய் மீட் பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்ட் என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான், ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபைல் பண்ணணும், அவனுக்கு எதிராக டைவர்ஸ் கேஸுன்னு சொல்கிறான். பிறகு இவனை காமிக்கிறாங்க. அந்த சிசி வந்து உன்னோட ஒய்ஃப்க்கு உண்மையிலே பார்க்க தெரியும்னு சொன்னதும், நீ தேவையில்லாமல் உளறிட்டு இருக்காத, அவளுக்கு வந்துட்டு பார்க்க தெரிஞ்சா அவள் இப்போ வரைக்கும் அவங்க பையனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை கேட்கல, அவள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிசிஷன் எப்போயும் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க பையனை பற்றி தான் யோசிச்சுட்டாங்க. ஸ்கூலுக்கு வெளியே போய் வந்து நின்றுட்டுருக்கா, எவ்வளோ நாளாச்சும் உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போனப்போ இவளுக்குமே இந்த கண் பார்வை போயிருக்கு. அப்போ அவங்க பையன் வந்துட்டு அம்மா இந்தாங்க இது அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறான். அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சாப்பான்னு சொன்னதும், எனக்கு ஐஸ்க்கு மேலே தான்மா சின்ன அடிபட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப அவள் கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு என் பையனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. டீச்சர் வந்ததுமே என்னோட குழந்தைய நான் பார்க்கணுமேன்னு சொன்னதுமே உங்கள் பையன் அந்த இருக்கா பாருங்க அப்படின்றத சொன்னதும் டேங் டேங் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹாப்பியாகிட்டு கூப்பிட்டதுமே அந்த பையன் திரும்பினதுமே நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. இது என்னோட குழந்தை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அம்மா நீங்கள் என்ன இன்னைக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோதான் உயிரே போயிடுது. ஐயோ கடவுளை, என் குழந்தை எங்கே, இது யாரோட குழந்தை அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. வேகமாக வந்துட்டு அங்கே அந்த ஃபேஸை வந்துட்டு அவள் டச் பண்ணி வேற பார்க்குறா. அந்த புருவத்துக்கு மேலே அந்த அடிப்படலைன்னவுமே இது கண்டிப்பாக என் பிள்ளை இல்லை, அப்போ என் பிள்ளை என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவள் பயந்தடிச்சிட்டு வேகமாக அங்கே வெளியே ஓடிட்டுருக்கா. அப்போ ஒரு விஷயத்தை ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. அங்கே வந்து குழந்தையோட வாய்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே குழந்தை வந்துட்டு பெருசாச்சுன்னா வாய்ஸ் சேஞ்ச் ஆகும்லன்னு அவன் சொல்கிறான். பார்த்தா உண்மையிலே அவளோட குழந்தைய அங்கே வந்து கட்டி போட்டு வச்சுட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைய வந்துட்டு அவளோட குழந்தையாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த குழந்தை யாரோடதுன்னு தெரியலை. அந்த பையன் அம்மாட்ட ஓடி வரணும்னு சொல்லிட்டு வேகமாக வர்றான். பட் இருந்தாலுமே அவனை மயக்க மருந்து வச்சு அங்கே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படின்னா வந்து என் பிள்ளைய வந்துட்டு ஏதோ பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு டெலிவரி கேர்ள் வர்றாங்க. அவங்க மேலே போய் இடிச்சதும், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, என்ன சாவணும் நான் முன்னாடி வந்து விழுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயின் இப்படி கிளாஸ்லாம் போட்டிருக்கதை பார்த்துட்டு ஐயோ உண்மையிலே இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதான்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விட்டுருங்க, நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், எனக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வேணாம், என்னோட ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, நான் ஹெட் போலீஸை வந்து மீட் பண்ணணும்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விழுறாங்க. அப்போ அங்கே அவங்க வேகமாக கிளம்பி போனதுமே எங்கே போயிட்டுருக்க, உனக்கு ரைட் கொடுத்துருக்கேன், எனக்கு காசு கொடு அப்படின்ட்டு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பர்ஸை ஓப்பன் பண்ணுறா. இவளுக்கு தான் கண்ணு தெரியாதேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா அங்கே நிறைய பைசாலாம் எடுத்ததும் நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு நீ எதுக்காக இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ உனக்கு கண்ணு தெரியுமா, இப்போ என்ன வந்துட்டு கொஞ்சம் காசு நான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஆக போகுது, நீ என்ன உன் பையனை வந்துட்டு தேட வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து போனதும் அந்த லேடியுமே அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அங்கே உள்ளே போயிட்டு ப்ளீஸ் நான் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என் குழந்தைய பற்றின்னு சொன்னதுமே எங்கள் ஹெட் போலீஸ் வந்துட்டு அந்த அவரா இருப்பாருங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் தான் அங்கே இருக்கான். அவளங்க பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே உயிரே போயிடுது. பீச்சான் இப்போ எந்த குழந்தைய காணும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த சிசி சொன்னது எல்லாமே அங்கே ஞாபகம் வந்துடுது. ஒருவேளை அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு என்னோட கேட்ட காணும், நான் அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், அதை சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு வளர்த்துட்டு இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்புற மாதிரி பேசிட்டு இருக்கா. பட் அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு ஆனால் குழந்தைன்னு சொன்னேன்னு சொன்னதும் சின்ன வயசுலேருந்து வளர்த்தா குழந்தைன்னு தானே சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு பசங்க ஏதோ பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் என் பிள்ளைய வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறா. பட் அவனுக்கு டவுட் ஆகிட்டு அங்கே பெண்ணை வந்துட்டு அங்கே கண்ணுக்கிட்ட கொண்டு வரான் குத்துற மாதிரி. பட் ஹீரோயின் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ண மாட்டா. அதை பார்த்துட்டு அப்படின்னா இவளுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ எதை பற்றி கவலைப்படாத நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்தவாசி, அவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அங்கே குழந்தைய நினைச்சிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என் பிள்ளையை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் அப்படியே வந்து மயக்கமே வந்துடுது. பிறகு சிசி அந்த வீச்சன்ட்டு அவளுக்கு உண்மையிலே பார்க்க தெரியலன்னு சொன்னதும் இல்லை அவள் பார்க்க தெரியல, ஆனால் வந்துட்டு அவளை யார் இங்கே கொண்டு வந்து விட்டதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் அந்த லேடி வந்துட்டு அங்கே கொண்டு வந்து விட்டது தெரியுது. ஸோ அந்த லேடியை கண்டுபிடிச்சி வந்து என்னென்னு கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த சிசியை விட்டு அங்கே வந்து அவங்ககிட்ட போய் வந்து விசாரிக்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணை தெரியுமா உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாளைக்கு 1000 பேரை பார்க்குறேன், ஆனால் வந்துட்டு எனக்கு இதெல்லாமே ஞாபகம் இருக்குமா அப்படின்றத சொன்னதும் உனக்கு இவ்வளோ காசு கிடைக்கும் நீ வந்துட்டு நல்லா யோசிச்சு சொன்னதுன்னு சொன்னதுமே அவளுக்கு அந்த காசை பார்த்துட்டு அங்கே ஆசை ஆகிட்டு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் உட்காந்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த அவன் வந்துட்டு அந்த பூனைக்குட்டியை கொடுத்து பார்த்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு போய் நீ இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட உன் கண்ணு வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா பேபி, நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் மறைச்சிருக்கேனா, இதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி மறைக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம அந்த வீச்சனுக்கு வந்துட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு போல் அங்கே ஹீரோயின் மேலே. ஹீரோயினுக்குமே ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டா நம்ம குழந்தைய கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா.
அப்போ அந்த பொண்ணு வந்துடுறாங்க. அவங்களோட நேம் வந்து மோமோ. இவங்க வந்துட்டு உங்களோட ஒய்ஃபா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நடந்து எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, ஐயோ நம்ம மாட்டினமேன்னு சொல்லி நினைக்கும் போது, ஏன்னா என்னோட ஒய்ஃபை வந்து நீ தான் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி விட்டுருக்க, நான் அதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேணாமான்னு சொன்னதும், ஆமாம்மா உங்கள் ஒய்ஃபை வந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டேன், ஆனால் வந்துட்டு காசு கொடுக்காம உள்ளே ஓட பார்த்தாங்க. உங்கள் ஒய்ஃபு நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க்க தெரியாமலாம் கிடையாது. அவங்க வந்துட்டு பார்வை வேணா அப்படி இருக்கலாம், ஆனால் மனசு லெவலுக்கு அவங்க வந்துட்டு மோசமானவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் பாட்டு அங்கே உள்டாவாக பேசிகிட்டு இருக்கா. பாவம் என்ன பண்ணுறது, நீங்களுமே இப்படி கண்ணு தெரியாத காட்டிட்டு காலம்புற கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே அங்கே அவன் வந்துட்டு, சரி ஓகே நீ பேச வேண்டியதில் பேசிட்டு இல்லை, உனக்கு தேவையான காசுலாம் வச்சுருக்கேன், நீ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றத சொல்கிறான். அந்த பொண்ணு அங்கே விசிட்டிங் கார்டு வச்சுட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட் டெலிவரி பண்ணணும்னா நீங்கள் என்னை வந்துட்டு கூப்பிடுங்க, நான் வந்து பண்ணி கொடுப்பேன்னு சொன்னதும் அவன் போன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிருக்கா. அவன்கிட்ட நான் வந்துட்டு கண்ணு தெரியாமல் இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொன்னதும், நீங்கள் ஏன் பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ தான் என்னோட உலகமேன்னு அவன் சொல்கிறான். பிறகு நைட் போல் அந்த மூமுக்கு அங்கே ஃபுட் டெலிவரி பண்ண ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு நிற்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவள் தான் அங்கே ஃபுட் டெலிவரியே வந்துட்டு வர வச்சிருக்கா. அப்போ அவகிட்ட நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, உனக்கு வந்துட்டு நான் வந்து பார்க்க தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ என்னோட ஹஸ்பண்டை போய் சொன்னேன்னு சொன்னதும், ஏன்னா நீ அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டே புரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு, ஆனால் நீ நினைக்கிற லெவலுக்கு உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லவே இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் மாதிரி தான் நானுமே வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப எமோஷ்னலாக இருது. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு நல்லதே நடக்கும், ஆனால் நீ அப்படிப்பட்ட மனுஷன்ட்டு வெளியே வந்துட்டேன்னா நீ ஏன் உள்ளே இருந்துட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், நான் என்ன பண்ண முடியும், என்னோட பிள்ளைங்க வந்து மாட்டிகிட்டு இருக்கான், நான் வந்துட்டு என் பிள்ளையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் அவன் கூட தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ அந்த மூமு, நீ வந்துட்டு எதை பற்றி இதுக்கப்புறம் கவலைப்படாத, உன் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், ஏன்னா நானுமே ஒரு அம்மா தான், எனக்குமே அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி உன் பிள்ளையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்தால் அந்த குடிகார ஹஸ்பண்ட் என்ன சம்பாரிச்ச காசு எங்கே அப்படின்றத சொல்லி கேட்டதுமே பயந்துட்டு அவன்ட்டு அங்கே காசு கொடுத்துடுறாங்க. பிறகு அங்கே குழந்தைய போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கே சமைச்சு வச்சிருக்கு. நீ ஏமா அப்படி சமைச்ச அப்படின்றத சொன்னதும், நாள் ஃபுல்லாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் வந்து கஷ்டப்பட மாட்டீங்களாமான்னு சொல்லிட்டு அவள் செய்கையிலே சொல்லிட்டுருக்கா. அவளுக்கு வந்துட்டு பேச முடியாது போல். ஸோ அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாசமாக. அப்போ அம்மா வந்துட்டு நிறைய காசு இன்றைக்கி சம்பாரிச்சிருக்கேன் தெரியுமா, உன்னை கூட்டிகிட்டு போய் நான் ஸ்கூலில் போட்டுறேன், நான் நல்லா வந்து உன்னை படிக்க வைப்பேன்னு சொல்லும்போது அங்கே பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் கேட்டுட்டு, அப்போ அவ்வளோ காசு வச்சுட்டு என்னை ஏமாத்துறியா, காசு எங்கன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அவளை பயங்கரமாக அடிக்கிறான். அப்போ அந்த மூமு, இல்லை என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு என் பிள்ளைக்காக தான் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொன்னதும் அங்கே அடிக்கிற அடியை பார்த்துட்டு அந்த பிள்ளை இந்த காடை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அப்போ அவங்க அம்மா உடம்புல இருக்க காயத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணு அழுததுமே, நீ ஒன்றும் அழுகாதம்மா, அம்மாவுக்கு இந்த காயெல்லாம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போய் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அந்த ஸ்ரீசிட்ட நீ இவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கண்ணு தெரியாத மாதிரியே நான் இப்போ வாஷ்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறா. உள்ளே போய் லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ப்ரெஷ் எல்லாத்தையுமே எடுத்து அங்கே அந்த அந்த பின்னாடி சைடில் வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதே கலரில் வேறு ஒரு ப்ரெஷ் எல்லாமே வாங்கி உள்ளே வச்சுடுறாங்க. இந்த சிசி எதுக்காக நீ இவ்வளோ டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கற்றுனதுமே வாஷ்ரூம் போனால் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் அப்படின்றத சொல்லிட்டு வர்றா. பிறகு நான் வந்துட்டு இப்போ வாக் போகணுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வெளியே கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ டைம் ஆகிட்டுருக்கு, வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதும் என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே ஏதோ ஸ்டார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டமாக ஓடினதுமே அந்த டயத்தில் நம்ம ஹீரோயினுமே அங்கே மிஸ் ஆகிடுறா. ஸோ இவளுக்கு எங்கே போயிட்டான்னு தெரியலை. நம்ம ஹீரோயின் அந்த மீட் பண்ணி அங்கே பேசும்போது டிஎன்ஏ டெஸ்ட் நீ சொன்ன மாதிரி எடுத்துட்டேன், அந்த குழந்தை வந்துட்டு அந்த சிசிக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் பிறந்தது தான் சொன்னதுமே ஹீரோயினுக்கு உயிரே போயிருது. அப்படின்னா இவன் பிளான் பண்ணி என்னை ஏமாத்திருக்கானான்னு சொல்லி உன்னோட ஹஸ்பண்டோட சின்ன வயசு லவ்வர் அவ கூட தான் சேர்ந்து அவன் ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டுருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, அப்படின்னா என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஏமாற்றம் நடந்திருக்குன்னு சொன்னதுமே இதெல்லாமே அவன் பிளான் பண்ணி உன்னோட சொத்துக்காக தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டுருக்கோமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே தாங்க முடியலை. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போனதுமே அவளுக்குமே அங்கே வந்து பார்வை போயிருக்கு. ஸோ குழந்தைய வச்சுட்டு அவள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அந்த கேஸுமே இவனோட கையில் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு பெரிய பணக்காரையும் தெரிஞ்சதுமே இவளை பிளான் பண்ணி எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவள் சொத்தப்புறம் பறிச்சுட்டு அந்த சிசி கூட அவங்க குழந்தையோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி தான் ஹீரோயினை பின்னாடியே வந்து சுற்றி அங்கே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேரேஜ்மே பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ நான் எவ்வளோ முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், என் குழந்தைய நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் வேற ஒரு குழந்தை மேலேயே என்னோட காசை ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறேன். நைட் போல் அந்த சிசியை வெளியே காமிக்கிறாங்க. அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்கவே வந்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் அவள் தூங்கிட்டு இருக்கதை
போகிறத பார்த்துட்டு அங்கே சில ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு அங்கே மெதுவாக போய் அங்கே மூவும் வர சொல்லியிருக்கா. இதில் வந்துட்டு என் பையன் பேரில் நிறைய வந்துட்டு பணம் போட்டிருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஃபைல்ஸை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அங்கே அது எல்லாத்தையுமே அவள் வந்து சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கா. அவள் வந்துட்டு தூங்கலை போல். ஸோ வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த மோமோட்ட போய் அங்கே வீச்சான்ட்ருக்கான். என்னோட ஒய்ஃப் உன்ட்ட கொடுத்த வந்துட்டு காசை விட நான் உனக்கு அதிகமாக கொடுக்குறேன், நீ இந்த ஃபைலை வந்துட்டு என்கிட்ட கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதுமே அவளுமே பேசாமல் அமைதியாக அதை கொடுத்து விடுறான். பிறகு அதை வந்து அவங்க படித்து பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருது. அதில் பில்லியன் கணக்கில் அவங்க அப்பா வந்துட்டு அங்கே பேரில் வந்து காசு போட்டு வச்சுருக்கதா வந்து போட்டிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த காசை எடுத்தாகணும், நம்ம உடனே வந்துட்டு லாயரை வந்து மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த மோமோவும் பேசிக்கிறாங்க. அவங்க நம்ம விரிச்ச வலையில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிறகு அந்த மோமோவை பார்த்தாங்க. ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீச்சான் அங்கே கால் பண்ணிடுறான். அதில் வந்துட்டு சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இந்த பையனோட லாயர்கிட்ட இருந்து, அப்படின்னா தான் காசு கிடைக்குமான்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அந்த பையன்கிட்ட சைன் வாங்குங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு உடனே வந்துட்டு அங்கே கிளம்பி அந்த பையனோட சைனை வாங்குறதுக்காக அங்கே கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோயினுமே அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கே மோமோவோட சேர்ந்து அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. ஐ திங்க் உன் குழந்தைய தான் கூப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நீ ஃபாலோ பண்ணிகிட்டே போன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேருமே ரிட்டன் வந்ததும் அப்போ அங்கே அந்த பார்த்துட்டு இருக்க லேடி வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த லேடியை நான் பார்த்துக்கிறேன், நீ அதுக்கப்புறம் உள்ளே போன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எலக்ட்ரிக் பைக்கை கொண்டு வந்து அந்த லேடி மேலே இடிச்சு விட்டுட்டு அங்கே சண்டை வந்துடுது. ஒழுங்காக ஃபுட்டுக்கான காசை கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள குழந்தைய தேடிட்டு இருக்கா. பார்த்தா அவளோட குழந்தை அங்கே டாக் ஃபுட்லாம் எடுத்து திருட்டி சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு டாக் மாதிரியே பிஹேவ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உயிரே போயிடுது. ஏன்னா இவ்வளோ கோடீஸ்வர வீட்டு பையன் ஒரு பாசமாக பார்த்துக்கிட்டு அவளோட குழந்தை வந்துட்டு இந்த நிலமையில இருக்கவுமே அவள் போயிட்டு குழந்தைகிட்ட பேசி பார்த்தா குழந்தைக்கு இவ யாருன்னே அடையாளம் தெரிய மாட்டுது. அந்த லெவலுக்கு அவன் பயந்து போயிருக்கான். ப்ளீஸ் என்னை அடிச்சிடாதீங்க, நான் வந்து ஃபுட்டெல்லாம் திருட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோதான் உயிரே போயிருது. அப்படியே அவன் மயக்க வேற போட்டான். ஸோ குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கே நம்ம மூமு கையில் கொடுத்து இவளை கூட்டிகிட்டு போய் நீ ஹாஸ்பிட்டலில் சேருன்னு சொன்னதும் நீ வா அப்படின்றத சொன்னதுமே இல்லை நான் அந்த லேடியை போய் கவனிச்சுக்கிறேன், இல்லை உடனே வீச்சானுக்கு அவள் கால் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அந்த லேடியுமே குழந்தைய காணமேன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அங்கே வீச்சானுக்கு தான் கால் பண்ண போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் வீச்சான் இவ்வளோ நாளாக குழந்தைய பார்த்துட்டு இருந்தையாமே, அந்த குழந்தை வந்துட்டு என்னை பார்த்துக்கிற சொல்லியிருக்காருன்னு கேட்டதுமே அவள் குழந்தைய காணோன்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு ஒரு புள்ளைய கூட உன்னால் பார்த்துக்க முடியலையா, இதை பற்றி நீ வீச்சான்ட்ட ஒன்று இன்ஃபார்ம் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் சொன்னேன்னு வச்சுக்கோமே, உன்னை கண்டிப்பாக கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு மிரட்டிட்டு போகிறா. டாக்டர் செக் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. மென்டல் கண்டிஷனுமே பையனுக்கு சரியில்லாமல் இருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஃபுட் கொண்டு வந்துட்டு சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு கொடுத்தா ஃபுட்டை தள்ளி விட்டுட்டு என்பாட்டுக்கு வந்து நாய் கடிச்ச மாதிரி இங்கே கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ டாக்கோட பிஹேவியரே இருக்குது. அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவனுக்கு இப்போ ரொம்பவே வந்துட்டு அழுக வர ஆரம்பிச்சிருது. ஐயோ கடவுளை, என் பிள்ளைய வந்துட்டு நான் இந்த நிலமையில பார்க்கணுமா, என்னால் தாங்கவே முடியலை மனசுன்னு சொல்லிட்டு அழுகும்போது அங்கே மூமு நீ கவலைப்படாத குழந்தைக்கு சரியாயிருன்னு சொல்லும்போது அவன் என்ன ஏமாத்தினதை கூட நான் வந்து தாங்கிக்குவேன், பட் என் பிள்ளைய வந்துட்டு அவன் இந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்திட்டான், கண்டிப்பாக நான் அவனை வந்துட்டு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்கிறான், நீ வந்துட்டு பேசாமல் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருன்னு சொன்னதுமே நான் இங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன் என் குழந்தை எங்கேயுமே, என்னை வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என் பிள்ளைய இப்படி ஆக்கினவனை கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி அவன் மட்டும் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு கோவப்படுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் காணோம். அப்போ அங்கே அந்த சிசியை பிடிச்சி அவன் கோவப்பட்டு கத்துறான், உன்னால் அவளை ஒழுங்காக பார்த்துக்க முடியலையான்னு. அப்போ அவள் நானுமே உன் கூட தானே சேர்ந்து வந்தேன், எதுக்காக என்கிட்ட கோவப்பட்டுட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வரதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாக கன்னை வச்சுட்டு மிரட்டிட்டு வந்துட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்றத சொன்னதும் இங்கே என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு ஸ்லாப் விடுறா. அவன் டென்ஷன் ஆகிட்டு கன்னை வச்சுட்டு மிரட்டுறான். என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என் மேலே இப்போ அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு, நான் வந்து உன்னை எதுக்காக அடித்தேன்னு தெரியுமா, நான் ஃபைலை வேணும்னே தான் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தேன், நீ பண்ணுறேன்னு பார்க்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் உனக்கு என் புள்ள மேலே அக்கறை இல்லாமல் நீ அந்த காசை உடனே எடுக்கணும்னு ட்ரை பண்ண பார்த்தியா, ஸோ நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதே தப்பானது, நீ எங்களுக்கு வந்துட்டு கரெக்டான மேட்ச் கிடையாது, நம்ம 2 பேருமே இதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிக்கலாம், உனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்றத சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. உடனே அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லவே மாதிரி நடிச்சுட்டு அங்கே உள்ளே வந்துடுறான். ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து நினைக்கிற மாதிரி நான் தப்பும் பண்ண கிடையாது, நான் வந்து அந்த காசு எடுத்து குழந்தைக்காக சேர்த்து வைக்கலாம் தான் நினச்சேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உன் குழந்தை உன் பேரில் வந்து நான் எழுதி வச்சுட்டேன், நீ வந்து இதை பாரு, அப்படி வந்து உனக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு ட்ராமா பண்ணிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் பேசாதீங்க, நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் உன் மேலே கோவப்பட்டேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இதில் நீ சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்றத சொன்னதுமே அவளுமே ஹாப்பி ஆகிட்டு சைன் பண்ணி கொடுத்துடுறா. பிறகு அந்த சிசி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உன் சொத்தை இதுக்கு நீ அவள் பேரில் எழுதி கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நல்லா பாரு
பாரு அது ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பர்ஸ் இல்லைன்னு சொன்னதும் அதை பார்த்தா இன்சூரன்ஸ் பாலிசி போல் அங்கே வந்துட்டு ஜாயிண்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. யார் இறந்து போனாலுமே வந்து கிடைக்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அவளை வந்துட்டு அந்த கொன்று நான் அந்த காசை எடுத்துக்கிருவேன், இந்த காசு கிடைக்கலன்னா என்ன, அவள் செத்து போயிட்டேன்னா அந்த காசுமே எனக்கு தானே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஃப்ளார்க்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு அங்கே மூமுன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. நம்ம மூமு நீ வந்துட்டு எதுக்காக வந்து இதில் சைன் பண்ணி கொடுத்த அப்படின்றத சொன்னதும் எனக்கு என்ன தெரியாதா சைன் பண்ணும்போது அது இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லிட்டு, பட் யார் செத்தாலும் தானே போட்டிருக்கு, ஆனால் வந்துட்டு நான் தான் சாக போகிறேன்னு ஒன்றும் கிடையாது, அவன் தான் சாக போகிறான் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு எதுவும் எனக்கு ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உன்னோட குழந்தையோட பர்த்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த பர்த்டேவை போய் நீ வந்துட்டு இன்றைக்கி உன் குழந்தை கூட ஹாப்பியாக கொண்டாடுன்னு சொல்லிட்டு கேக் கொடுத்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பிள்ளைக்கு கேக் வாங்கிட்டு போகிறோமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பார்த்தா அந்த உறவகர ஹஸ்பண்ட் என்ன நைட்டு பூரா நீ ஊரை சுற்றிட்டு இருக்க, எவனை பார்க்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அந்த கேக்கையும் தூக்கி போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கே போயிடுறான். அப்போ அங்கே அந்த பொண்ணுக்குமே அடி விழுந்திருக்கு ஊடால வந்து. அங்கே ரொம்ப அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. நீங்கள் எதுக்குமா நீங்கள் திரும்ப வந்துட்டுருக்கீங்க, பேசாமல் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்றத சொல்லிட்டு, அப்போ நான் எப்படி உன்னை போய் விட்டுட்டு நான் இருக்க முடியும், நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணி அழுந்ததும் நான் வந்துட்டு பெறாமே உன்னை இருந்திருக்காமோமா அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடஞ்சி போன கேக்கை கொடுத்து இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. எனக்கு அந்த மோமோ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, என் குழந்தைய உன் கூட சேர்ந்து எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிலாம் தனியாக உன்னை விற்ற மாட்டேன், நான் கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்ட்டாக இருந்து உன் பிள்ளையும் உன்னையுமே காப்பாற்றி என் கூட கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மீட் பண்ணிவிட்டு மோமோவை பேசும்போது அவன் என்ன மிருகமா இல்லை மனுஷனா இந்த லெவலுக்கு வந்து உன்னை போட்டு அடிச்சிருக்கான், கண்டிப்பாக அவனுக்கான வந்து பாடம் நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணும், அவனை இப்படியே விட்டோம்னா வந்துட்டு அது சரிப்பட்டு வராது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னோட பழைய வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே ஆனால் வந்துட்டு எப்படி நீங்கள் போக முடியும், அந்த சிசி எப்பயுமே உங்கள் மேலே வந்து கண்ணு வச்சுட்ருக்காளேன்னு சொன்னதுமே நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிட்டு எந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் வந்துட்டு போனால் அழகாக இருக்கும் பார்ட்டிக்குன்னு சொன்னதுமே எப்பயுமே உங்களுக்கு பார்ட்டிக்கு போகிறதுக்கு பிடிக்காதேன்னு சொன்னதும் இல்லை நான் இப்போ போகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட ஹஸ்பண்டை சில லேடிஸ் வந்துட்டு அடையணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்துட்டு எனக்குமே அந்த எண்ணம் இருக்குன்னு நல்லாவே தெரியும், ஸோ வந்துட்டு நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் ஹஸ்பண்டோட சேர்ந்து போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ ஜஸ்ட் இந்த வீட்டோட வேலைக்காரி தான், ஓனர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவள் நம்ம ஹீரோயின் கிளம்பி ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரி நம்ம போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே அங்கே காரை வந்துட்டு வேகமாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நம்ம ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு எனக்கு போட்டியாக வந்துடுவேன் நினச்சிட்ருக்கியா, நீ இங்கேருந்து ஒரு எட்டு கூட நான் இல்லாமல் வந்துட்டு உன்னால் வர முடியாது, இந்த நிலமையில இருந்துட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ வாயா, நீ வந்து என்ன பண்ணிடுவ என்னன்னு சொல்லிட்டு அங்கே காரை நம்ம ஹீரோயினை ஏற்றுற மாதிரி வேகமாக கொண்டு வந்து நிப்பாட்டா. நீ உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, உன்னோட ஹஸ்பண்டுக்கு எனக்கும் அஃபேர் தான் போயிட்டுருக்கு, உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவள் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர், அவங்கள ஏதாச்சும் கொலகுலை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படிலாம் பண்ண மாட்டா. என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் இல்லையா, அவன் வந்துட்டு என் மேலே கையை வச்சா இவ்வளோ கொலை பண்ணிடுவான், ஸோ நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்து பயந்த மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தையில ஓ நிலைமைய நீ வந்துட்டு என்ன வந்துட்டு எனக்கு ஈக்குவலாக வந்துட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்துட்டு பாரு ஓ நிலைமைய, நான் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து இன்னைக்கு பார்ட்டிக்கு போக போகிறேன், ஆனால் நீ வந்துட்டு தான் வீட்லேயே இப்படி அடைஞ்சு கிடக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோவே வந்து அவளோட பிளானில் நல்லாவே மாட்டிக்கிறா. அந்த பார்ட்டிக்குமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவள் ரெடியாக இயங்க போகிறா. அங்கே நம்ம வீச்சான்னு பார்த்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, என்னோடய ஒய்ஃபில் வரணும்னு சொன்னதும் நானுமே வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டதுமே வாய மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு இங்கே வந்துட்டேன் நான் அவளை யார் பாப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதுக்குமே நான்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அதை விசிட்டிங் கார்டை காமிக்கிறா. பார்த்தா மோமோவை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா போல். ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஹாப்பியாகிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவளை அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் இதுக்கப்புறம் இங்கேவே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க குழந்தைகிட்ட நீ சாப்பிடுன்னு சொல்லும்போது அந்த பையன் ரொம்ப அங்கே வந்துட்டு கோவப்படுறான். ஆனால் அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து அவளுக்குமே அவள் பிளேட்டில் வச்சதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே எமோஷனல் ஆகிட்ட ஒப்பாட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு அழுததுமே அங்கே நம்ம மோமோ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அவன் சரியாயிருவான்னு சொன்னதும் ஆமாம்மா என் பையன் சரியாயிருவான், இன்றைக்கி பார்த்தீங்கல்ல அவன் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பாடெலாம் வச்சான், கண்டிப்பாக அவன் நல்லாயிருவான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தன்னைத்தானே அங்கே சமாதானம் பண்ணுற நிலைமையாயிருச்சு. ஆனால் அவளுக்கு அங்கே மனசே தாங்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா.
இப்போ மோமோ கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு இப்பயுமே உன்னை போட்டு அவன் அடிக்கிறானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு அழுகிறா. என் பிள்ளைய அவன் ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு நானும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நைட்டு போல் அவன் பணத்தை அங்கே திருடும் போது அதுக்குள்ளே ஒரு மெயில் வாட்ச் வச்சுருக்காங்க அந்த பர்ஸில். ஸோ 2 பேருமே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் அவங்க முழிச்சிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவங்க வந்து ஒர்க் போகும்போது இவன் சந்தேகப்பட்டுட்டே பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அங்கே ஃபுட் டெலிவரி பண்ண போனதும் அங்கே உள்ளே வந்துட்டு யாரா நீ வெளியே வாடா, என் பொண்டாட்டி எவன்டா வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். அப்போ அவங்க நீ வந்து தேவையில்லாமல் ஏன் பேசிகிட்டு இருக்க, நான் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அவங்க வந்துட்டு எனக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னா அவன் கேட்காம அங்கே வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த சிசி அதெல்லாமே பார்த்துட்டு யார் இவன் ரவுடி பையன் உள்ளே வந்துட்டு பிரச்சனையாக பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த வீச்சனுக்கு அங்கே வந்துட்டு அவள் கால் பண்ணுறா. அப்போ அங்கே அந்த வீச்சனுமே அங்கே வந்துட்டு உள்ளே வரும்போது அவனோட கையில் அந்த வாட்ச் இருக்குது. ஸோ நைட்டு பார்த்த வாட்ச் வந்துட்டு இவன் கையில் இருக்கே, அப்போ என் ஒய்ஃபுக்கு இவன் தான் அஃபேர் வச்சுட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்ததெல்லாம் அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அவனையுமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவனுமே இறந்து போயிடுறான். பட் நம்ம ஹீரோயினோட கனவு தான் இது எல்லாமே. அவன் அடிபட்டுறது கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிடுறான். அவனையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அப்போ கொஞ்ச நேரத்துலேயே அங்கே விடுதலையுமே பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க போட்ட பிளான் எல்லாமே வந்துட்டு இப்படியே வந்து சிம்பிளாக முடிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் இதை இப்படியே விட்டால் வந்து சரிப்பட்டு வராது, நம்ம பெருசாக ஏதாச்சும் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சிசி அதெல்லாமே கேட்டுட்டு அப்போ நீ ட்ராமா பண்ணிட்டுருக்கியா கண்ணு தெரியாத மாதிரி 2 பேரும் சேர்ந்தா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே விரட்டிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ அந்த வீச்சான்ட்டு அவள் கால் பண்ணி சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறா. பட் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளை அங்கே யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே கட்டி போட்டு வச்சு மேலே தண்ணி ஊற்றி விட்டதுமே முழி போகும்போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோயின்னு. நீ வந்துட்டு என்னை இப்படி அடைச்சி வச்சு நீ வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கதெல்லாம் அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், உன் பிள்ளையுமே நான் வந்துட்டு கொன்றுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டதுமே ஹீரோயின் பயங்கரமாக அடிச்சுட்டு என் புள்ள மேலே கையை வச்சேனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. இப்போ மூமு நீ அப்படிலாம் பண்ணாத, என் கூட வான்னு சொல்லிட்டு வேமா அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ மோமோவோட ஹஸ்பண்ட் அவளுக்கு கால் பண்ணிவிட்டு உன்னோட பொண்ணை வந்து நான் வச்சுருக்கேன், இப்போ நீ ஒழுங்காக வரலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் அவளை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். நம்ம மோமோ நீ அப்படிலாம் பண்ணிடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு நல்ல ஐடியா வருது. ஸோ நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு நீங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி வர வை அப்படின்றத சொன்னதுமே அவளுமே இதே அட்ரஸை கொடுத்துடுறாங்க. இவ பார்த்தா எப்படியோ கையை கழட்டிட்டு கண்டிப்பாக இன்னைக்கு சாகிறத வந்துட்டு அங்கே தப்பிக்க முடியாது நீன்னு சொல்லிட்டு வேமா போகிறா. அங்கே வேமா அவன் வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது அவனுக்கு பார்த்தா இந்த அட்ரஸை தானே கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து போயிட்டுருக்காது தன்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் வேமா வந்துட்டு இன்றைக்கி நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்ன வடி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காரை வச்சு ஹிட் பண்ணி அங்கே வந்து கொலையுமே பண்ணிடுறான். செத்து தொலைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் கிட்ட போய் பார்க்கும்போது தான் அது சிசி. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே அவளை வந்து பார்த்துட்டு இப்படி சாவதானே நீ எனக்கு கொடுக்கணும்னு நினச்ச, பார்த்தையில் உனக்கு வந்துட்டு எந்த மாதிரி சாவு கிடச்சிருக்குன்னு, உனக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த சிசியை காணோன்னு சொல்லிட்டு அந்த வீச்சன் வந்து எப்படியோ தேடி அங்கே கண்டுபிடிச்சி வந்து அவளை அங்கே பார்த்துட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு சிசியை காணோம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத பார்த்துட்டு அங்கே அவள் வந்துட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அங்கே இறந்துமே போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவன் பார்த்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். பிறகு அவளோட அஸ்தியெல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. அப்போ சரி ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்படி நிலமை அவளுக்கு வரும்னு நினச்சி பார்க்கலன்னு சொன்னதும் நீ எதுக்காக அந்த பழைய வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதுமே நான் அந்த பழைய வீட்டுக்கு வந்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ சிசி தான் என்னை கூட்டிகிட்டு போனா, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளை காணோம், அதுக்கப்புறம் தான் அவள் வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அவன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், அவள் இப்போ வந்து கன்சீவாக இருக்காளாம், அவளோட ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நல்லா ஏற்றி விடுறா. ஸோ அவனுக்கு அங்கே வந்துட்டு குழந்தையோட செத்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வயிற்றுச்சல் தாங்க முடியல, ஏன்னா தன்னோட லவ்வர் இல்லையா. ஸோ அதனால தான் அப்போ அங்கே போலீஸ் வந்துட்டு அவங்கள வந்து யார் கிட் பண்ணாங்களோ கண்டுபிடிச்சாச்சின்னு சொன்னதுமே வேமா இவன் கிளம்பி போகிறான். அவன் பார்த்தாங்க கேப்பை போட்டுட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு போகும்போது அங்கே போலீஸ் வந்துட்டு விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வீச்சன் அங்கே முன்னாடி வந்து நின்னதுமே ப்ளீஸ் என்னை வந்து விட்டுருங்கன்னு சொல்லும்போது நீ என்னோட ஒய்ஃபையும் என் குழந்தையுமே கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஷூட் பண்ணி அவன் கொலை பண்ணிடுறான். அப்போ அங்கே அந்த போலீஸ் வந்து என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்டதும் அவன் என்னை வந்து அட்டாக் பண்ணான், நீங்கள் அதனால தான் ஷூட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு வாக்குமூலம் கொடுக்க
சொல்லிடுறான். மோமோவோட வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த குழந்தை யாரோ உள்ளே வரதை பார்த்துட்டு வேமா அங்கே நைஃபை எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து காமிச்சதுமே அங்கே மோமோ நீ எதுக்காகம்மா அப்படி நைஃபை வச்சுட்டு இருக்கங்கன்னு சொன்னதும் எப்படினாலும் அந்த ஆள் வந்துட்டு உங்களை போட்டு அடித்து கொடுமைப்படுத்த வரல, இந்த டைம் நான் அந்த ஆளை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வந்தேன்னு சொன்னதுமே அப்போ அவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே கவலையாயிருது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை மனசில் கொள்கிற லெவலுக்கு வன்மம் வந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆள் மோசமான அப்பாவாக இருப்பான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா வந்துட்டு இதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நம்மளை எதுவுமே பண்ண மாட்டான், அவன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் வந்து கொலை பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்களான்னு சொன்னதுமே யாருமே நம்மளை கொடுமைப்படுத்த மாட்டாங்களாமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மூமெண்ட்டை உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதை நினச்சி எனக்கு கவலை தான், பட் வந்துட்டு அவன் செத்து போகிறதுக்கு தான் தகுதியானவன், இந்த காசை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ என்னால் பிரச்சனையில் மாட்டிக்க வேணாம், நீ வந்து கிளம்பி உன்னோட குழந்தையோட சேர்ந்து ஹாப்பி எங்கேயாச்சும் போயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவங்க குழந்தையுமே வந்துட்டு இந்த இது ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள், இது நாமா அப்படின்றத சொன்னதுமே பார்த்தையில் உன் குழந்தையுமே வந்து புரிஞ்சுக்கிருச்சு, உன்னை அம்மான்னு கூப்பிடுறான்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகிறா. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு ரிவெஞ்சுமே வேணாம், அவ்வளோதான், நீ கொண்டுட்டே இல்லை, பேசாமல் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், அவன் வந்துட்டு நம்மளை எதுவும் வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி போயிடலான்னு சொன்னதும் ஆனால் ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டா, அவனை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிறகு நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அங்கே வந்து அவனே கூப்பிட போகிறான். இதுக்கப்புறம் சிசி வரமாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உங்கள் ஒய்ஃப் வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஒரு நாள் அன்றைக்கி வந்தாங்களே அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஆரம்பத்துலேருந்து அந்த சிசி அவளுக்கு பார்க்க தெரியும், அவள் வந்தா அப்படின்றத சொல்லிட்டு பேசினான் இல்லையா, ஸோ வந்துட்டு அப்படின்னா அவன் என்னை ஏமாற்றிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. பிறகு அங்கே 2 குழந்தைகளுமே ஹாப்பியாக அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து பேசாமல் வந்துட்டு கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல். சொத்து எதுவுமே வேணாம், பிள்ளைங்களோட போய் எங்கேயாச்சும் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே பார்த்தா குழந்தைங்களோட விளையாட்டு சவுண்டை காணோம். அப்போ வேமா அங்கே ஓடி போய் பார்த்தா அங்கே மோமோட குழந்தை மட்டும் மயக்கமாகி கிடக்கா. இவன் குழந்தைய காணோம். அங்கே தூக்கிட்டு யாரோ ஓடவுமே ஹீரோயின் வேமா அங்கே பின்னாடியே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நான் அந்த வீச்சான் வேமா கையை பிடிச்சி இழுத்துட்டு உனக்கு கண்ணு தெரியுன்றதை நீ என்கிட்ட வந்து மறைச்சிட்டேயே, எவ்வளோ நாளாக நீ பார்த்துட்ருக்க அப்படின்றத கேட்டதுமே என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டதும் எனக்கு வந்துட்டு உன் குழந்தைய வச்சு என்ன பண்ண போகிறேன், உன் குழந்தை வேணும்னா நான் சொல்கிறதுக்கு வா, உன்னோட உயிர் தான் வேணும், நீ சேர்த்து போயிட்டேன்னா இந்த இன்சூரன்ஸில் கிடைக்கிற எல்லா பணமும் எனக்கு தானே கிடைக்கும், நீ வரலைன்னா உன் பிள்ளைய நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். நைட் போல் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு கிளம்பி போனதும் மோமோ நீ என்ன பண்ணுற, நீ போய் சாவ போறியா அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு என் குழந்தைய காப்பாற்ற வேணாமா, ஒரு வேளை வந்துட்டு நான் திரும்பி வராமல் போயிட்டேன்னு வச்சுக்கோமே என் குழந்தை வந்து கண்டிப்பாக உன்கிட்ட வருவான், என் பிள்ளையுமே உன் பிள்ளை மாதிரி நீ அம்மா மாதிரி பாசம் காமிச்சு வளர்க்கணும், அதுதான் உன்னோட கடமை அப்படின்றத சொன்னதும் அங்கே மோமுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே அழுக தாங்க முடியல. பிறகு அங்கே அவன் வந்துட்டு அந்த குழந்தைய கட்டி போட்டு வச்சுட்டு அங்கே பெட்ரோலாக வந்துட்டு நல்லா கீழே ஊற்றி வச்சு ஃபுல்லாமே அடைச்சி வச்சுருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட அம்மாவையும் நான் உன்னையுமே சேர்த்து வைக்க போகிறேன், 2 பேரும் சந்தோஷமாக போய் சேருவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அங்கே ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு அந்த கதவை ஓப்பன் பண்ணதுமே மெழுகுவத்தி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கான். பட் ஹீரோயின் ஃபோனை வச்சு அப்படியே வந்து காமிச்சு அதை அப்படியே வந்து லைட்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவளுக்கு எடுத்துடுறா. கிரிமினல் கூட இத்தனை வருஷமாக இருந்திருக்கா, ஸோ புத்தி என்னன்னு தெரியாதா, அவன் கொள்ள நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் எந்த ஒரு அட்டாக்குமே ஆகாமல் இருக்குது. குழந்தை எப்படியே காப்பாற்றி அங்கே ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது, அதில் போய் வச்சுட்டு அம்மா வந்துடுவேன் உன்னை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போக, நீ பேசாமல் இரு அப்படின்றத சொல்கிறா. இவனுமே அங்கே உள்ளே வந்துட்டுருக்கான். பட் ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணதில் அவனுக்கு தலையில் அங்கே ரத்தமாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து நம்ம ஹீரோயினை போட்டு அவன் கோவத்தில் அடிச்சுட்டு அங்கே கண்ணில் ஸ்ப்ரேயுமே அடித்து விட்றான். நீ வந்துட்டு கண்ணு தெரியாதவளாக தானே இருந்த, ஸோ சாகுறப்பையும் அப்படியே சேர்த்து போ, நீ உனக்கு பார்க்க தெரியுன்றது உலகத்தில் யாருக்கு தெரிய போகுது, ஸோ நீ இப்படியே சேர்த்து போயிரு, எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பாவம் ஒரு பொண்ணு தான், அவளால் எப்படி வந்து எஸ்கேப் ஆக முடியும், பட் இருந்தாலுமே அவள் தைரியத்தை வர வச்சுட்டு பிள்ளையும் அவளையும் காப்பாற்றிக்கணுமே. ஸோ வந்து அவங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த ஷாக்கை வந்துட்டு அடிக்க வச்சு கரண்ட் எல்லாத்தையுமே அங்கே ஆஃப் ஆக வச்சு விழா. ஸோ அவனாலே வந்துட்டு கண்ணு தெரியாமல் எதுவும் பண்ண முடியல. நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாமல் எப்படி எந்த இடத்துல நடக்கணும் நல்லா தெரியும் இல்லையா, ஸோ அவள் ஈஸியாக வந்துட்டு அவன் மேலே அட்டாக் பண்ணுறா. ஸோ வந்துட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த டார்ச்சை வச்சு அடிச்சுட்டே எப்படியே வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் வந்துட்டு இவன்ட்டு வந்து தப்பிச்சு அந்த ரூமுக்கு வந்து போயிடணும்னு சொல்லிட்டு எப்படியோ அவன் அந்த ரூமுக்கு வர வச்சுடுறா. குழந்தைய அங்கேருந்து காப்பாற்றி அவள் ஒரு வழியாக வந்து ஜன்னல் வழியாக குதிச்சு அங்கே வெளியுமே போயிடுறா. இப்போ அவனை நான் கொல்லா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் லைட்டை வந்து பற்ற வைக்கும் போது தான் தெரியுது அந்த ரூம் வந்துட்டு அவன் பெட்ரோல் ஊற்றி வச்ச ரூம்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, லேட் ஆகிடுது. இவன் நெருப்பை பற்ற வச்சதுமே ஃபுல்லாக வந்துட்டு அங்கே தீ பிடிச்சி
வச்சு எரிய ஆரம்பிச்சு அவனுமே அங்கே இறந்து போயிடுறான். அப்போ அங்கே அந்த குழந்தை வந்து நம்ம ஹீரோயின்ட்ட, அம்மா ஒருவேளை நீங்கள் இப்போ என்னை காப்பாற்ற வரலைன்னா நான் வந்து செத்து போயிருப்பேன்லம்மான்னு சொன்னதும், நீ அப்படிலாம் பேசாத, அம்மா தான் வந்துட்டேன்ல உன்னை காப்பாற்றுறதுக்கு, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, அம்மா வந்துட்டு உனக்கு எப்பயும் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் அந்த கெட்ட அங்கிளுமே நம்மளோட லைஃப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆஃப்டர் 15 டேஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை விசாரிக்கிறதுக்காக போலீஸ்லாம் அங்கே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க முன்னாடியுமே கண்ணு தெரியாத மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. உங்கள் ஹஸ்பண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரு, ஸோ வந்துட்டு அவர் இறந்து போனதில் எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி எங்கே இருந்தீங்க உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போகிற டயத்துலன்னு கேட்டதுமே, நான் வந்துட்டு அன்றைக்கி ஷாப்பிங் தான் போயிருந்தேன், எனக்கு அவர் இறந்து போனதே தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொன்னதுமே அவங்களுமே எப்படியோ கொஸ்டின்லாம் கேட்டு பார்க்குறாங்க. பட் ஹீரோயினுக்கு கண்ணு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு உண்மை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போகும்போது, சரி அங்கே ஒரு மெய்டு இருக்காங்க அவங்ககிட்ட விசாரிப்போன்னு சொல்லிட்டு அவங்க மேடம் வந்து அன்றைக்கி என்னங்க போயிருந்தாங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே திரும்பி பதில் சொல்லும் போது தான் தெரியுது அது மூமோன்னு. அவங்க ஷாப்பிங் தான் போயிருந்தாங்கன்னு சொன்னதும் இவங்களும் வந்துட்டு பேச்சை மட்டும் நம்ப முடியாது, நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா அதே டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஷாப்பிங் போயிருக்கா. பட் ஆல்ரெடி எல்லாமே பிளான் தான், அது நம்ம மூமு தான், அவ்வளோ மாதிரி அங்கே வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேர்லாம் வந்து செட் பண்ணிட்டு போயிருக்கா. ஸோ இவங்களுக்குமே நம்பிக்கை வந்துடுது. அங்கே ஃபியூனல் நடந்துட்டுருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே அந்த இன்சூரன்ஸோட அந்த மேனேஜர் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் போட்டிருந்த இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இந்தாங்க மேடம் செக்குன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டே அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அப்படி ஒரு சிரிச்சிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அந்த குழந்தைங்களையும் மூமையும் கூப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே வீட்டில் ஒரே ஃபேமிலியாக சேர்ந்து ஹாப்பியாக வாழ போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஊரே நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லாருமே சேர்ந்து அங்கே காரில் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண அந்த பழைய ஸ்டிக்கை தூக்கி அவங்க வெளியே போட்டுட்டு இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்டிக்குமே தேவை கிடையாது, எனக்கு புது லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கிளம்பி விடுறான். இதோட எண்டிங்காக இருந்தால் செமையாக இருந்திருக்கும். பட் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, அங்கே தான் செம இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து மயக்கத்தில் தூக்கத்தில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு கால் வந்துடுது, நீ எழுதின நாவல் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸோ வந்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. வந்துட்டு கத்திட்டுருக்கோமே அவளோட ஹஸ்பண்ட் அங்கே வர்றான். பார்த்தா இதில் வில்லனாக இருந்தவதே ஒரிஜினல் ஹஸ்பண்டே, என்னாச்சு ஏன் இவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்க ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும், இது வந்து பப்ளிஷ் ஆக போகுது, நான் வந்து நிறைய காசு சம்பாதிக்க போகிறேன், நான் ஃபேமஸ் ஆக போகிறேன்னு சொன்னதும் அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. வந்துட்டு அவளை கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.